இந்த பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாகி இன்று நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இயேசு நல்ல ஆயன். செம்மறி ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் உள்ள உறவை பற்றி இயேசு பேசுகிறார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்தில் ஆடுகளுக்கு எப்படி ஆயனை தெரியும், ஆயன் எப்படி தன் உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் ஆடுகளை வழிநடத்துகிறார். உடல்நிலை சரியில்லாத பொழுது கட்டு போட்டு பராமரிக்கிறார். தீயவர்களிடமிருந்து, திருடர்களிடமிருந்து, அதே போல ஓநாய்களிடமிருந்து எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார் என்பதை பற்றி சொல்கிறார். நாமெல்லாம் இயேசுவினுடைய பிள்ளைகள். இயேசு நம்முடைய ஆயன். இந்த அனுபவத்தை நாம் உணர வேண்டும். இயேசு நம்மை காப்பாற்றுகிறார், பராமரிக்கிறார், வழிநடத்துகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறவரை இயேசுவின் வழிநடத்துதலிலே தலைமையிலே வாழ்கிறோம். அதை இந்த நாள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அது கத்தோலிக்க திரு அவையின் மூலம் நமக்கு தொடர்ந்து தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய திருத்தந்தை அதே இயேசுவின் பணியை தலைமையேற்று நடத்துகிறார். ஒரு விதத்திலே இயேசுவின் பிள்ளைகளை வழிநடத்துகிற எல்லாருமே இப்படி ஆயனாக இருக்கக்கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவிடமிருந்து அந்த பண்புகள் எல்லாம் நம்மிடமும் இருக்க வேண்டும். நமக்கு கீழ் உள்ளவர்கள், நம்மை விட வயதிலே இளமையானவர்கள், தடுமாறுகிறவர்கள், வழிதவறி போனவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், திசை தெரியாமல் அலைகிறவர்கள் நல்ல வழிநடத்துதல் இருந்தால் இயேசுவை பற்றி கொள்வார்கள். அந்த வழிநடத்துதல் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு அருளை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டும். அதையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இயேசு ஞாபகப்படுத்துகிறார். இதே ஞாயிற்றுக்கிழமை தேவ அழைத்தலுக்காக திருச்சபை ஜெபிக்கவும் அழைக்கிறது. இறை ஊழியர்களாக பணிபுரிய இளைஞர்கள், இளம் பெண்கள் பல பேர் முன்வர வேண்டும். தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்து கடவுளுக்காகவும் மக்களுக்காகவும் வாழக்கூடிய நல்ல உள்ளங்கள் நிறைய வர வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலிருந்து, நம்முடைய ஊரிலிருந்து, நம்முடைய பங்கிலிருந்து அதற்குரிய ஆசையையும் அறிவையும் அவர்கள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற உலகத்தில் தொலைபேசி, அலைபேசி, இன்டர்நெட் இதெல்லாம் நிறைய வந்துவிட்டதனால் வாய்ப்புகள் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. நல்ல ஆயர்கள் வேண்டும். ஆயர் என்று சொல்லும் பொழுது தலைமையேற்று நடத்தக்கூடிய மனிதர்கள், ஆண்கள், பெண்கள் வேண்டும். இயேசுவின் வழியிலே நடப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.